கோவையில் பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளிவாசல்களை புதுப்பிக்கும் பணிகளை அரசு நிறுத்தி வைத்துள்ளதாக கோவை குனியமுத்தூர் பகுதியில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் ஜவாஹிருல்லா பேட்டி. கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறியதாவது: கோவை மாநகராட்சி 86வது வார்டு பகுதியில் நாய் கருத்தடை மையத்தை உடனடியாக அகற்ற வேண்டும். கோவை விமான நிலையத்தில் இஸ்லாமியர்கள் தொழுவதற்கு பள்ளிவாசல் அமைக்க வேண்டும். கோவையில் உள்ள குனியமுத்தூர் ஈராக் கார்டன், வடவள்ளி இன்னும் பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளிவாசல்கள் கட்டுவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவரின் உத்தரவு வந்த பின்னும் பல்வேறு பள்ளிவாசல்கள் கட்டும் வேலைகள் தற்போது வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்றார். திமுகவில் உள்ள கூட்டணிகள் மிகவும் வலுவாக உள்ளது. 2026 ஆட்சி அமைப்பது திராவிட முன்னேற்றக் கழக அரசு அமையும். எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி பரப்புரையை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தோடுதான் தனது கூட்டணியை தொடர உள்ளது என்றார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது மனிதநேய கட்சியின் மாநில பொருளாளர் உமர், மாநில செயலாளர் சாகுல் ஹமீத், மாநில பிரதிநிதிகள் அக்பர் அலி, சுல்தான் அமீர், மாவட்ட தலைவர் சர்புதீன், மாவட்ட செயலாளர் இப்ராஹிம், தமுக மாவட்ட செயலாளர் முஜிப் ரஹ்மான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோவையில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்பட பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். ஒன்றிய பாஜக அரசு பீகார் மாநிலத்தில் ஷார்ட் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற பெயரில் குறுகிய கால வாக்காளர் பட்டியலை திருத்தக்கூடிய ஒரு பணியை செய்து வருகிறது. இந்த சுருக்க திருத்த வாக்காளர் பட்டியல் பணி மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை அங்கே ஏற்படுத்தி இருக்கிறது. தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள் அனைவரும் கடுமையாக இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த பணியை எதிர்த்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்திலும் இது குறித்து பெரிய கூச்சல் குழப்பம் சில நாட்களாக நடைபெற்று வருகிறது. இதே அடிப்படையில் நாடு முழுவதும் இந்த தேர்தல் வாக்காளர் பட்டியல் திருத்த பணி மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இதில் ஆட்சேபகரமான விஷயம் என்னவென்றால், பல்வேறு வகையான ஆவணங்களை இந்த சுருக்க திருத்தத்திற்கு கேட்கின்றார்கள். இது ஒரு வகையில் நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் NPR, அதே போல நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் NRC, இவற்றை மறைமுகமாக ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வர இந்த தேர்தல் ஆணையத்தை கையில் எடுத்துக்கொண்டு இந்த பணி செய்கின்றதோ என்ற அச்சம் மக்களுக்கு மத்தியிலே நிலவுகிறது. பீகாருக்கு அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டிலும் 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய ஒரு சூழல்ல இந்த வாக்காளர் திருத்த பணி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையில செய்யப்பட வேண்டும். மராட்டிய மாநிலத்தில் திடீரென்று புதிதாக லட்சக்கணக்கான வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்து பாஜக அங்கே வெற்றி பெற்றது. இப்போது பீகார்ல இருக்கக்கூடிய வாக்காளர்களை வெளியேற்றிவிட்டு வாக்காளர் பட்டியலிலிருந்து அவர்களை தூக்கிவிட்டு பீகார்ல தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு பாஜக முயலுகிறதோ என்ற நியாயமான சந்தேகம் ஏற்படுகிறது. எனவே தமிழ்நாட்டில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் இதில் மிகவும் விழிப்புணர்வுடன் இருந்து பீகாரிலே நடைபெற்று வருவது போன்ற ஒரு வாக்காளர் திருத்த பணி இங்கே நடைபெறக்கூடாது என்பதை உத்தரவாதம் படுத்தக்கூடிய வகையில தங்களுடைய செயல்பாடுகளையும் கண்காணிப்புகளையும் அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.